ஒரு தளவிசை தொகுதி ஒன்று கீழுள்ள அட்டவணையில் உள்ளவாறு ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ ஆகிய புள்ளிகளை தாக்குகின்றன. இங்கு ஐ கமா ஜே முறையை ஓஎக்ஸ் ஓஒய் வழியான அலகு கவிகளாகும். இவ்விசைகளை ஒரு ஆள்கூற்று தளத்தின் கூறு வடிவத்தில் குறிக்கும். சொல்லாட்டியும் அவங்க இப்படி சொல்லாட்டி நம்ம குறிக்கணும். ரைட்? இப்படி ஆள்கூற்று அச்சோட ஆள்கூறுகளோடு ஒரு தள விசை தொகுதி கேள்வி வந்தால் அது கட்டாயம் குறிக்கணும். 5i plus 3j எங்கிறது 1,1. இப்போ 1,1 இங்க இருக்கு போகுது. வேண்டமா தான் மார்க் பண்ணுவோம். 5i plus 3j என்றால் அதுல மீனிங் i என்றது x அச்சு வழியான அலைக்காவி, j என்றது y அச்சு வழியான அலைக்காவி. முதல் அது இந்த அச்சின் வழியை குறிக்கணும். அப்ப கிடை விசை அந்த விசையில ஒரு தனி விசையில கிடைக்கூறு 5 நியூட்டன், நிலைக்கூறு 3 நியூட்டன் போடணும்னு அவசியம் இல்லை. ஆள்கூறு 1,1 இது காட்டும். அடுத்தது 2,3 2,3 என்ற ஆள்கூறுல தாக்குற விசை வந்து -λi -12j 2,3. அப்ப இதை விட இங்க கொஞ்சம் தள்ளி இதுக்கு மேலுக்கு. அப்ப இந்த ஒரு புள்ளியில 2,3ல பாருங்க -λi என்று சொன்னா அதுல மீனிங் i என்றது நேர் கிடையாச்சு, j என்பது நேர் y வழியான அலைக்காவி. இப்ப -λi என்று சொன்னா இந்த திசையில எதிர் திசையில λ நியூட்டன் அல்லது இந்த திசையில -λ கீழ் நோக்கி -12 நியூட்டன் அல்லது மேல் நோக்கி -12 நியூட்டன். இது 2,3 ஆகும். அடுத்தது 4,2 4,2 அப்ப கொஞ்சம் தள்ளி இருக்கும் 4. அப்ப கிடையாக 4, நிலைக்குத்தாக 2 என்று சொன்னா இது வையாள்கூறு 3, இது வையாள்கூறு 1. இது 2க்கும் இடையில இருக்கிறதா 2, இதை விட கொஞ்சம் தள்ளி. அப்ப 4,2ல தாக்குற விசை வந்து பாருங்க ஐ. அப்ப இப்படி ஒரே நியூட்டனும் கீழ் நோக்கி 10 நியூட்டன் விசையும் எங்க தாக்குது 4,2 ஆள்கூறுல தாக்கு. அடுத்தது 3,1 3,1 இது 1, இது 2, இது 4 என்று சொன்னா 3 இது 2க்கும் இடையில வரணும். அதோட யோசிச்சு குடிச்சா சரி. அப்ப 3,1ல 6 நியூட்டன் கிடையாது. நிலைக்குத்தாக 2 λ 2 λ. இது 3,1 ஆகும். அடுத்தது 2,2 ஆகும்ல 2,2 ஆகும் கிடையாக 3 நியூட்டன் இந்த திசையில -3i plus j இந்த திசையில இது 2,2. ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்க? முதலாவது பார்ட் முடிஞ்சு. λ சமன் 9a தொகுதியானது இணையிற்கு சமவலுவானது என நிறுவி அதன் திருப்பத்தின் பருமனியின் திசையும் காண்க. ஒரு தொகுதி இணைக்கு சமவலுவென்றா அதுல தனி விசை இல்லைன்னு அர்த்தம். தனி விசை இல்லைன்னு சொன்னால் தனி விசையின் பிரித்த கூறுகளான கிடைக்கூறும் நிலைக்குத்து கூறும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? முதல் λ சமன் 9 ஆகும் போது கிடைக்கூறும் இல்லை நிலைக்குத்து கூறும் இல்லைன்றத முதல் காட்டணும். அதுக்கு கிடைக்கூறு நிலைக்குத்து கூறு காணணும். கிடைக்கூறு என்ன பாருங்க, -3 +6 +1 -λ +5. எனவே இங்க வந்து எல்லாம் போனா எல்லாம் இல்லாமல் போனா இங்க உங்களுக்கு வரப்போற விடை வந்து எனது 9 செயல் λ. எனவே λ சமன் 9 இனி கிடைக்கூறு சமன் 0. கிடைக்கூறு சமன் 0. அடுத்தது பாருங்க, நான் இங்க ஆரம்பத்திலே லெம்டாக்கு பதிலா பிரதியிட்டு காணல. சில வேளை இந்த கேள்விக்கு லெம்டா 9 என்று தார மாதிரி இதை வச்சு இன்னும் ஒரு பாட்டும் வரலாம். அப்ப இன்னும் ஒரு பாட்டு வரக்குள்ள திரும்ப நான் வந்து எனக்கு கிடைக்கூறு எடுக்கணும் அவசியம் இல்லை. நான் இதே திரும்ப கொண்டே பாய்ப்பேன். சோ முதல் லெம்டாவிலே விடையை காண்போம். லெம்டாக்கு கடைசியில பிரதியிட்டு 0 மட்டும் காட்டும். அப்ப அடுத்த நிலைக்குத்து கூறு 1
மேல் நோக்கி 2 lambda, கீழ் நோக்கி சய 10, கீழ் நோக்கி சய 12, மேல் நோக்கி சக 3. அப்ப இங்க என்ன வரும்? சய 10 சய 12 3 என்று சொல்லப்படுது. இப்ப உங்களுக்கு வரப்போற விடை வந்து பாத்தீங்கன்னா 2 lambda minus 18. எனவே lambda சமன் 9a எனில் y சமன் நிலைக்குத்துக்கு ஒரு y சமன் 2 தர 9 சய 18 y சமன் என்ன 0. நிலைக்குத்துக்கூறும் 0. அப்ப கிடைக்கூறு 0 ஒரு விஷயம், நிலைக்குத்துக்கூறும் 0. தொகுதியில வந்து என்ன தனி விசை இல்லை. இப்ப நீங்க என்ன காட்டணும்? ஒரு ஜி ஒன்று ஏதாவது ஒரு புள்ளி பற்றிய ஒரு திருப்பம் ஒன்று இருக்குன்னு காட்டணும். அப்படி திருப்பமும் இல்லைன்னு சொன்னா தொகுதி சமநிலையில் இருக்குங்க. அப்ப நீங்க ஏதாவது ஒரு புள்ளி பற்றி ஒரு திருப்பம் இருக்குன்னு காட்டணும். அப்ப எந்த புள்ளி பற்றி திருப்பம் காட்டுறது? முக்கியமான புள்ளி கிளாஸ்லயும் சொல்லியிருப்பேன். எந்த ஒரு புள்ளி பற்றிய திருப்பமும் வந்து மாறாமல் இருக்கும் எப்பன்னு சொன்னால் தொகுதி ஓர் இணைக்கோடுங்க. தொகுதி ஒரு இணைக்கோடுங்கன்னா எப்புள்ளி பற்றிய திருப்பமும் மாறும். அப்ப நான் வந்து ஈஸியா திருப்பம் எடுக்கலாம், உற்பத்தி குறித்து தான் எடுக்கலாம். ஏனென்னா எல்லாத்துக்கும் ஆள்கூறு தெரியும், அது தூரம் காண்றது எனக்கு ஈஸி. அப்ப ஓ பற்றி திருப்பம் எடுக்கிறதா ஒவ்வொரு விஷயம் வரும். ஒன்று தானே எவ்வளவு தூரம், எவ்வளவு 2, ஆள்கூறு தான் மைனஸ், தூரம் 2, ஒன்று தானே 2 இப்படி திரும்பும் 2, 3 அதுக்கான தூரமும் இங்க இல்லைங்க, ஆள்கூறு தான் மைனஸ் 2. அப்ப 3 தர 2 இந்த சுழியில வரப்போகுது. 3 2 6 பிளஸ் 6. அடுத்தது இந்த விசை. சொல்லு, இது சின்ன விசை. நம்ம இந்த சுழியில பார்க்கிறோம், இந்த சுழியில பார்க்கிறோம். சோ இந்த 2 திருப்பவுமே இந்த சுழியில வருது. சோ சய 2 சய 6, 2 6. ஆனா இந்த சுழி ஓ பற்றி இந்த இங்க நிலைக்குத்து விசை என்றால் கிடை தூரம் 2 lambdaக்கான தூரம் 3, 6 lambda. இந்த புள்ளி பற்றி இது எப்படி திரும்பும்? இந்த சுழியில திரும்பும். இந்த புள்ளி பற்றி இந்த விசை எப்படி திரும்பும்? அது வந்து இந்த சுழி இந்த சுழியில திரும்பும், இந்த சுழியில திரும்ப போகுது. சோ அது உங்களுக்கு என்ன வரப்போகுது? விசை 6, அதுக்கான தூரம் வந்து 1. சோ பிளஸ் 6. அடுத்தது இந்த விசைக்கு வருவோம். விசை 1, விசை 1 நியூட்டன், அதுக்கான தூரம் வந்து கிடை விசை என்றா நிலைக்குத்து தூரம். இந்த தூரம் 2. அப்ப அது செங்குத்து வருது. அப்ப 1 இந்த புள்ளி வந்து இப்படி திரும்பும். சோ மைனஸ் 10. இந்த புள்ளி ஓ பற்றி 10 வந்து எப்படி திரும்பும்? இந்த சுழியில திரும்பும். மைனஸ் விசை 10, தூரம் வந்து 4. சோ 40. அடுத்தது இங்க lambda இந்த ஓ பற்றி lambda இந்த சுழியில திரும்பும். விசை lambda, அதுக்கான தூரம் வந்து எவ்வளவு? 3. சோ 3 lambda. விசை வந்து 12, விசை வந்து 12, அதுக்கான தூரம் வந்து 2. ஓ பற்றி இந்த சுழியில வரும் மைனஸ் 24. அடுத்தது விசை 5, அதுக்கான தூரம் வந்து இந்த சுழியில திரும்பும் மைனஸ் 5. விசை 3, அதுக்கான தூரம் வந்து 1, இந்த சுழியில திரும்பும் பிளஸ் 3. சோ இதை சுழி கொண்டு வந்து சொன்னால் என்ன வரும்? சயாறு சகாறு போயிடும். அப்ப அடுத்தது மைனஸ் 2, மைனஸ் 2 மைனஸ் 4, மைனஸ் 44, மைனஸ் இங்க வந்து என்ன சொல்லுவோம்? 24 கூட மைனஸ் 44, மைனஸ் 68. இங்க மைனஸ் 68 சொல்லக்கூட கழிச்சம் என்று சொன்னா மைனஸ் 63, மைனஸ் 68. இங்க இருந்து உங்களுக்கு வரப்போது மைனஸ் 5, மைனஸ் 63 பிளஸ் 3 மைனஸ் 70. பிளஸ் இங்க வந்து என்ன சொல்லுவோம்? 6 lambda. பார்த்து வந்தோம்னா 3 lambda. டோட்டலா உங்களுக்கு என்ன வரப்போகுது? 9 lambda. lambda சமன் 9a. lambda 9 என்று சொன்னால் ஓ பற்றிய திருப்பம் வந்து என்ன சொல்லுவோம்? மைனஸ் 70 சக 81. எனவே ஓ பற்றிய திருப்பம் 11 நியூட்டன் மீட்டர். என்ன சொல்லுவோம்? இடம் சுழி திருப்பம். தொகுதியான இணைக்கு சமவளவு என்ன நிறுவி அதன் திருப்பத்தின் பருமனையும் திசையும் காண்க. கிடைக்கூறு x 0 by
என்ன சொல்லுவோம், நிலைக்குத்து கூறு 0. ஓ பற்றிய திருப்பம் 0 அற்றது. இது மூன்றும் உண்மை என்று சொன்னால் ஏதாவது ஒரு புள்ளி பற்றி திருப்பம் 0 அற்றது. கிடைக்கூறு நிலைக்குத்து கூறு விசை தொகுதியின் கூட்டுத்தொகை 0 எனில் தொகுதி தொகுதி என்ன செய்யும், தொகுதி ஓர் இணையாக ஒடுங்கும். இணையாக ஒடுங்கும். அந்த இணை என்னத்துக்கு சமனா இருக்கும் பார்த்தீங்கன்னா, இணை அந்த திருப்பம் என்னத்துக்கு சமனா இருக்குன்னா 11 நியூட்டன் மீட்டர் இடஞ்சுழி திருப்பமாக இருக்கு. இடஞ்சுழி திருப்பமாக இருக்கு. தொகுதி உற்பத்தியினோடு செல்லும் தனி விசையாக ஒடுங்கி லம்டா சமன் 70/9 என காட்டி விளையுள் விசையின் பருமன் இதுக்குதான் சொன்னேன். அப்போ ஒரு ஆள் ஆரம்பத்திலே எக்ஸுக்கும் பைக்கும் இங்கே லம்டாக்கு பதிலாக பிரதியிட்டு கண்டுட்டான்னா இந்த பாட்டுக்கு ஒரு திருப்பி காணும். தொகுதி உற்பத்தியினோடு செல்லும் ஒரு தனி விசையாக ஒடுங்கி. அப்ப தொகுதி வந்து என்ன சொல்லணும், உற்பத்தியினோடு செல்லும் தனி விசை என்றால் முழு இந்த விசை தொகுதிக்கான விளைவுகளும் வந்து என்ன செய்யுது, உற்பத்தியினோடு போகுது. இப்போ முழு விசை இந்த உற்பத்தியினோடு போகுதுன்னு சொன்னா ஓ பற்றிய திருப்பம், ஓ பற்றிய திருப்பம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, 0 இருக்கு. ஓ பற்றிய விசை தொகுதியின் திருப்பம் ஓ பற்றிய விளைவுகளின் திருப்பத்துக்கு சமம். விளைவுள் வந்து உற்பத்தி கூடாக போனதால ஓ பற்றிய திருப்பம் வந்து என்ன, 0. ஓ பற்றிய திருப்பம் 0 என்று சொன்னால் என்ன, ஓ பற்றிய திருப்பம் 0 என்றால் ஏற்கனவே கண்டிருப்போம். என்னது, -70 சக 9 லம்டா சமன் 0. எனவே லம்டா சமன் 70/9. இது எப்படி இந்த இடத்துல இந்த முடிவு R1 ரிசல்ட் 1 R1 இலிருந்து நம்ம என்ன ஓ பற்றிய திருப்பம் -70 சக 9 லம்டா. அப்ப இந்த விஷயம் தான் காட்ட சொன்னாங்க, காட்டிட்டோம். அடுத்த என்ன பாருங்க, விளையுள் விசையின் பருமன் என காட்டுக. விளைவு காணும், விளைவு கிடைக்கூறு என்ன 9 செயல் லம்டா, 9 செயல் 70/9, 81 செயல் 70/9 என்றால் 11/9 நியூட்டன். நிலைக்குத்து கூறு பார்ப்போம். நிலைக்குத்து கூறு பார்ப்போம். 2 லம்டா செயல் 18, 2 தர 70/9 செயல் 18. அப்ப இங்க என்ன வரப்போகுது, 18 என்ற போல உங்களுக்கு என்ன வரும், 140 செயல் 140 செயல் 9 81 தர 2 தானே. அப்ப என்ன வரப்போகுது உங்களுக்கு 162 அதன் கீழ் 9. எனவே -22/9 நியூட்டன். மேல் நோக்கி என்றால் பையிட பெருமானம் என்ன, கீழ் நோக்கி 22/9 நியூட்டன். இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், ரெண்டையும் பத்திச்சு கூட்டி பக்கம் மூலம் எடுத்து காணணும். மூன்றாவது பார்ட் கண்டினியூ ஆகுது. என்னது, கிடைக்கூறு 11/9, நிலைக்குத்து கூறு கீழ் நோக்கி 22/9 நியூட்டன். அப்ப விளைவு இப்படி இருக்கும். அப்ப ஆர் சமன் என்ன, ஆர் சமன் பாருங்க 11 வர்க்கம் அதன் கீழ் 9 வர்க்கம், 22 வர்க்கம் அதன் கீழ் 9 வர்க்கம். அப்ப இது கொஞ்சம் டெக்னிக்கலா சுருக்கணும், சும்மா உங்களோட பாட்டுல சுருக்கல, ரெண்டைக்கு முழுக்க சுருக்கலாம். இதுல வந்து என்ன சொல்லுங்க, 11 வர்க்கம் 9 வர்க்கம் தான் பொதுவா எடுக்கலாம் பாருங்க. 1 சக 2 வர்க்கம் என்று 22 வர்க்கத்தின் கீழ் 9 வர்க்கத்திலே இது 11 வர்க்கத்தின் கீழ் 9 வர்க்கத்தினால் 10 வர்க்கத்தின் கீழ் 9. அப்ப 2க்குமே வர்க்கம் மூலத்தால் அது இல்லாமல் போனால் 11 கீழ் 9. இது 1 சக 4 எத்தனை, வர்க்கம் மூலம் 5 நியூட்டன். அவ்வளவுதான் விஷயம். சும்மா இதை மட்டும் படி போட்டு நேரடிய விடையெல்லாம் எழுதுறது, சுருக்கள் பார்ப்பாங்க. ஒரு லிமிட் தான் சுருக்க ஷார்ட்கட் பாவிக்கலாம், இதை விட எல்லாத்துக்கும் இது தீட்டா
திசையும் கொடுத்துடுவோம். டான் தீட்டா என்ன? எதிர்பக்கம் 22/9, அயல் பக்கம் 11/9. இப்படி என்ன? 10. தீட்டா வந்து என்ன சொல்லுவோம்? டான் இன்வெர்ஸ் 10. டான் இன்வெர்ஸ் 10. ரைட். அடுத்து கடைசி பாட்டு வந்து என்ன கேட்பாங்க? லாம்டா சமன் 10 எனில் லாம்டா சமன் 10 எடுக்கும். தாக்கக்கோட்டின் சமன்பாடு கேட்கலாம். தாக்கக்கோட்டின் சமன்பாடு காணணும்னா கிடைக்கூறு நிலைக்குறு தவிர கிடைக்கூறு x என்ன 9 sin லாம்டா. சோ என்ன வரும்? 9 sin 10 மைனஸ் 1 நியூட்டன். எனவே கிடைக்கூறு x வந்து இந்த திசையில 1 நியூட்டன். ரைட். அடுத்தது நிலைக்குத்து கூறு என்னது? மேல் நோக்கி y சமன் என்ன? 2 லாம்டா மைனஸ் 18 ஏற்கனவே கண்டோம். எனவே 20 sin 18 2 நியூட்டன் மேல் நோக்கி. ரைட். மேல் நோக்கி 2 நியூட்டன். ரைட். O பற்றிய திருப்பம். O பற்றிய திருப்பம். ரைட். O பற்றிய திருப்பம். உற்பத்தி O பற்றிய விசை தொகுதியின் திருப்பம் லாம்டா 10 ஆனால் என்ன சொல்லுங்க? மைனஸ் 70 சக 9 லாம்டா. லாம்டா 10 ஆகுனா என்ன வரப்போகுது? O பற்றிய திருப்பம் மைனஸ் 70 சக 9 லாம்டா. லாம்டா 10 ஆகுனா மைனஸ் 70 சக 90 சமன் என்ன சொல்லுவோம்? 20 நியூட்டன் மீட்டர். 20 நியூட்டன் மீட்டர் இந்த சொல்லி. சோ இவ்வளவு போது நம்மளுக்கு தாக்கக்கோட்டின் சமன்பாடு. இந்த முழு விசை தொகுதியும் சேர்ந்து எப்படி மாறுது? கிடையாக 1 நியூட்டன், நிலைக்குத்தாக 20 நியூட்டன். அப்ப என்ன சொல்லுவோம்? இப்படி போகுது வச்சுக்கோ. அது இப்படியும் போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படியும் போகலாம். நம்மளுக்கு எது தெரியும்? ஆனா ரெண்டமா என்னது? நான் கேறி இருக்கேன், முதலாம் கால் வட்டத்துக்குள்ள கேறிட்டு இப்படியும் போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா கட்டாயம் இப்படி எல்லாம் போயிடாது, இப்படிதான் போகுது. இப்படி 1 நியூட்டன், இப்படி 2 நியூட்டன் என்று சொன்னால் விசை கட்டாயம் இந்த போக்குலதான் போகணும். அப்ப இதுல இருக்கிற ஒரு ஜாதாயினும் ஒரு புள்ளி, எக்ஸ் கமா வை. அந்த ஜாதாயினும் ஒரு புள்ளி எக்ஸ் கமா வை எப்படி மாற்றம் அடையுதுன்றது நான் என்ன சொல்லுவோம்? இந்த தாக்கக்கோட்டு சமன்பாடு, ஒரு நேர்கோட்டு சமன்பாடு என்ன? அதுல இருக்கிற ஜாதாயின் ஒரு ஆள்கூறு எப்படி மாற்றம் அடையும்? அப்ப அதுல இருக்க ஜாதாயின் ஒரு ஆள்கூறு எக்ஸ் கமா வை என்று எடுக்கிற ஒரு விசைய அதோட தாக்கக்கோட்டில் இருக்கிற எந்த ஒரு இடத்திலையும் கிடைக்கூறு நிலைக்குத்து கூறா பிரிக்கிறோம். அப்ப கிடைக்கூறு 1 நியூட்டன், நிலைக்குத்து கூறு 2 நியூட்டன். அப்ப அந்த விசை தொகுதி ஏற்கனவே இங்க இருக்கிற 5 விசையும் சேர்ந்துதான் இப்படி ஒரு தனி விசையா மாறுது இந்த ஒரு இடத்துல. அப்ப O பற்றிய அந்த விசை தொகுதியின் திருப்பம் O பற்றிய விளைவுகளின் திருப்பத்துக்கு சமம். அப்ப O பற்றிய தொகுதியின் திருப்பம் சமம் O பற்றிய விளைவுகளின் திருப்பம். இப்ப கவனிப்போம், இங்க என்ன வரப்போகுது? O பற்றிய தொகுதியின் திருப்பம் இந்த சொல்லியில 20 நியூட்டன். முக்கியமான பாயிண்ட் இதுதான். அப்ப O பற்றிய தொகுதியின் திருப்பம் 20. O பற்றிய விளைவுகளின் திருப்பம் என்ன? விசை 1 நியூட்டன், அது தாக்குற புள்ளி வந்து என்ன சொல்லுவோம்? பை. கிடை விசை என்றால் நிலைக்குத்து தூரம் பை. அப்ப 1 தர பை இந்த சொல்லி. அப்ப அடுத்தது 2 நியூட்டன், அதுவும் இந்த சொல்லிலாம் வரப்போகுது. சக 2 தர நிலைக்குத்து விசை என்ற கிடைத்தூரல் 10x. எனவே y plus 2x minus 20 சமன் 0. இதுதான் விளைவுடைய தாக்கக்கோடின் சமன்பாடு. லாம்டா 10 கூட தாக்கக்கோட சமன்பாடு. கோடு இதுதான் அந்த தாக்கக்கோடு. அப்ப என்ன செய்யலாம்? O பற்றிய விளைவுகளின் திருப்பம் சமன் O பற்றிய விசை தொகுதியின் திருப்பம். ஏற்கனவே நம்ம O பற்றிய விசை தொகுதியின் திருப்பத்தை லாம்டா சார்புல கண்டு வச்சிருக்கோம்.
லேம்டா 10 அந்த திருப்பத்தை காரணம் இங்க தாக்கக்கூடிய யாராயும் ஒரு நேர்கோடு இந்த சொல்லில போகுது. நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க இந்த பக்கம் கீறி போட்டு திருப்பம் எடுத்து பார்க்கலாம். இந்த பக்கம் கீறி போட்டும் இந்த பக்கம் கீறி போட்டும் யாதாயும் ஒரு புள்ளி எக்ஸ் வையில நிலைக்குத்து கூறு கிடைக்கூறுகள் எடுத்து போட்டு திருப்பம் எடுத்து பாருங்க. அதே விஷயம் அப்படியே வரும். அதாவது இந்த சமன்பாடு அப்படியே வரும்.